யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ரட்சிப்பு, அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ஜீவியம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த பாரங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடின ஓட்டம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த சபைகள், இப்படி பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் உங்களோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து நிறைவேற்றினான் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். Apostle Paul's life has been an inspiration for many missionaries. The last 2000 years and even now. ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக, இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு பைபிள் கேரக்டர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். பர்சனலி எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய அந்த அர்ப்பணம், ஃபோக்கஸ், உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய தன்மை, ஒரு காரியத்தை எடுத்தால் விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீராத வாஞ்சை, அப்படிப்பட்டதான காரியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. தேவ கிருபையை குறித்து அதிகம் பேசுகிறார். தேவ பிரசன்னத்திலே அதிகமாக அவர் இருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை, நோக்கத்தை கிரமமாக, முறையாக, அதே நேரத்தில் ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படும் போது அவன் கேட்ட 2 கேள்விகள். முதலாவது கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நெக்ஸ்ட் குவெஸ்டின், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர்? லார்ட், வாட் வுட் யூ ஹேவ் மீ டு டூ என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 6. அங்கே உனக்கு சொல்லப்படும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பயன்படுத்துவது அவருக்கு பிரியம். God wants to use you and me. He could do it without you or me. நீங்கள் நான் ஒப்புக்கொடுக்காமல் இருந்தாலும் நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் மறுபடியும் அவருடைய நோக்கத்திலே வந்து இணைந்து கொள்ளும்படியாக அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவன் ஒருவேளை முழுமையாக விட்டு கொடுக்காமல் இருந்தால் இன்னொருவனை தெரிந்து கொள்ளுகிறார். நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். God can do it without man, but God doesn't do it. God always is looking to partner with men and women in his purpose. அவருடைய நோக்கத்திலே அவர் அவருடைய பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். கடந்த 2 எபிசோட்ல நம்முடைய அழைப்புக்கு விட்டு கொடுக்க வேண்டும்,
ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு இருக்கிற நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தினேன். இஃப் யூ ஹேவ் பீன் வாட்சிங் அவர் ப்ரோக்ராம் ரெகுலர்லி, then the last 2 episodes we did talk about being saved to be called. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நோக்கத்தில் ஈடுபடுவதற்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், we are not called to be saved, we are saved to be called. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். 10ஆம் வசனம், அவருடைய கிரியைகளை செய்வதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we are created for good works. we are not saved by works, but we are saved for works. நாம் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் கிரியைகளுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக உள்ள எல்லா நம்முடைய நீதியும் அழுக்கான கந்தையாக ஆண்டவருடைய பார்வையிலே இருக்கிறது. They are like filthy rags. Isaiah 64 verse 6. கணக்கிலே அது வராது, ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுத்தா கூட அவருடைய நாமத்தினாலே அதற்கு ரிவார்டு இல்லாமல் போகாது என்று இயேசு சொன்னார். மார்க் சாப்டர் 9 and verse 41. மார்க் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற காரியங்களை தேவன் கணக்கிலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். Our work for God is recorded, respected and rewarded. தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருடைய கணக்கிலே பதிவாகிறது. அதை தேவன் கனப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மனுஷனால் உண்டாக வேண்டிய கனம் மிஸ் ஆகலாம். ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய அந்த காரியங்களை அறியாமல் போகலாம், தெரியாமல் போகலாம், மறந்து போகலாம். ஆனால் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார், அதை கனப்படுத்துகிறார், அதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார். அவர் ஒர்க் ஃபார் காட் இஸ் ரெக்கார்டட், ரெஸ்பெக்டட் அண்ட் ரிவார்டட். ஆமென். இந்த பூமியிலே நமக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ, நித்தியத்திலே நமக்கு எல்லா காரியத்திற்கும் பலன் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சில எபிசோட்ஸ் முன்பாக பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ரிவார்ட் இன் ஹெவன், ரிவார்ட்ஸ் இன் ஹெவன், பரலோகத்திலே பலன்கள். ஆண்டவர் சொன்னார், நீ பரலோகத்திலே பலனை பெறுகிற விதமாக நீ சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவருக்காக செய்கிற தியாகம், உலகத்திலே பொதுவாக செய்யப்படுகிற தியாகங்களை விட ஆண்டவருக்காக செய்கிற தியாகங்கள், அவருடைய பணிக்காக செய்கிற தியாகங்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக செய்கிற காரியங்கள், அவர் அழைத்த நோக்கத்திற்காக நாம் ஓடும் பொழுது நாம் செய்கிற தியாகங்களை தேவன் பார்க்கிறார், அதை கனப்படுத்துகிறார். God sees and God honors. கர்த்தர் பார்க்கிறார். மொர்தெகாய் செய்த காரியத்தை ராஜா அறியவில்லை. பல நாட்கள் கடந்து விட்டது, அதற்கான பலன் வராததை போல இருந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு அந்த ராஜா தூங்க முடியவில்லை. உங்களை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சிலரை தூங்க விட மாட்டார். அந்த ராஜா தூங்கவில்லை, தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராத பொழுது அவன் நாளாகம புஸ்தகத்தை புரட்டி பார்க்கிறான். He begins to read the chronicles of the palace. அதிலே பார்க்கும் பொழுது மொர்தெகாய்
தனக்கு உண்டான ஒரு ஆபத்து நேரத்திலே பாதுகாத்தான் என்ற பதிவு இருந்தது. அதை பார்த்தவுடனே நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று ராஜா நினைக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு அதே போலதான் நித்தியத்திலே அவர் கனத்தை வைத்திருக்கிறார். மிஷனரிமார்கள் தியாகம் செய்கிறார்கள். ஊழியத்திற்காக ரிமோட் பிளேசஸ்ல, வசதி குறைவான இடங்களில் போய் ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம். ஆண்டவருடைய கிருபையினால எங்களுடைய மிஷனரி ஊழியத்தில் அநேக தம்பிமார்கள், நல்ல படித்த தம்பிமார்கள். ஒரு தம்பி MBA படித்திருக்கிற ஒரு தம்பி, he is in Bihar as one of our school principal. அவன் படித்து வேற எங்கேயுமே வேலைக்கு போகவில்லை. குடும்பத்திலே கடன் இருந்தது. அந்த கடனை அடைப்பதற்கு இவன்தான் பரிகாரம் என்று சொல்லி அந்த குடும்பம் நினைத்தார்கள். அதற்காக அவனை இங்கே வேலைக்காக போவதற்காக பல பிளான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அவன் ட்ரை பண்ணா, வேலையும் சரியாக கிடைக்கல. அப்பொழுது நான் ஆண்டவராலே நடத்தப்பட்டு அவனிடத்துல பேசினேன், தம்பி நீ பீகாருக்கு மிஷனரியாக போக முடியுமான்னு. அவன் சொன்னான், பாஸ்டர் எனக்கு போகிறதுக்கு விருப்பம்தான், எனக்கு ஹிந்தியும் தெரியும், சென்ட்ரல் ஸ்கூலில் நான் படித்ததுனால, கென்ரியா வித்யாலயா ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு டீச் பண்ணுறதும் விருப்பம்தான். ஆனால் எனக்கு குடும்பத்தில் உள்ள கடனை அடைப்பதற்காக அம்மா வந்து இங்கே இருக்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னான். ஆனால் நான் சொன்ன, தம்பி 2 பிரச்சனைகளை நீ ஒன்றோடு ஒன்று இணைக்காதே. நீ என்ன பண்ணு, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியத்தை செய், ஜெபித்து பார் என்று சொல்லி என்கரேஜ் பண்ண. அதனுடைய விளைவாக about 10-11 years ago this boy went to Bihar and the rest is history. Almost 10-11 years ஆகிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த தம்பி இப்பொழுது திருமணமாகி சந்தோஷமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் அற்புதமான விதத்திலே பொறுப்படுத்திக் கொண்டார். The provision for the family came miraculously and today he is very very happy, married and serving the Lord. Amen. இதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த பூமியிலே ஒருவேளை அவருக்கு முழுமையான பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், ஜேக்கப், our missionary in Bihar, will be rewarded bountifully by the Lord because of his sacrifice. இன்னொரு மிஷனரி கார்த்திக் என்ற ஒரு மிஷனரி, அவருக்கு பொதுவாகவே குளிர் காலங்களிலே வீசிங் வரும். And it is very very difficult for him to pass through the winter season. Even in தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் வின்டர்னு ஒன்று கிடையாது. தமிழ்நாட்டில் there are only 3 seasons: hot, hotter, hottest. இந்த 3 சீசன் தான் இருக்குது, சரியா? ஸோ அப்படிப்பட்டதான தமிழ்நாட்டிலேயே அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிப்பட்டதான தம்பி, அவங்க அம்மா மரித்து போனார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அழைப்பு வந்தது. ஸோ ஹீ ரெஸ்பாண்டட் அண்ட் ஹீ வென்ட் டு பீகார். இட்ஸ் அ லாங் ஸ்டோரி, பட் நான் உங்களுக்கு உதாரணமாக நான் இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஸோ அவர் ஊழியத்திற்காக புறப்பட்டு போனார். தட் வாஸ் 14 years ago, 14 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஹிந்தி தெரியாது, குடும்பத்தில் உள்ளதான சூழ்நிலையில் ஹெல்த் கண்டிஷன் ஒரு பக்கம், ஹெல்த் சேலஞ்ச் வாஸ் தேர், ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் வாஸ் தேர். அது இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு என்ற காரியத்தின் நிமித்தம், இன்ஃபேக்ட் அவர் டெல்லிக்கு ஒரு இன்டர்வியூக்காக போனார். டெல்லிக்கு ஒரு இன்டர்வியூக்காக போனார். போகும் பொழுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக திரும்பி வரும் பொழுது
ட்ரெயினில் பர்த்தில் அவருக்கு படுத்து கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் வரவில்லை. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது தெரிகிறது. இறங்கி அவர் ட்ரெயின் அந்த டோரை திறந்து அப்படி உட்கார்ந்து அப்படி பார்த்து கொண்டே வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார். நான் உன்னை இந்த வட இந்திய பகுதிக்கு கொண்டு வருவேன், நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக இன்டர்வியூக்காக போயிட்டு திரும்பி வருகிற வேளையிலே ஆண்டவர் பேசுகிறார். ஹீ ரெஸ்பான்ஸ். அப்போ தான் எங்களுடைய மிஷனரி ஊழிய பயிற்சி பள்ளி விளம்பரம் அவங்க பாஸ்டருக்கு கிடைக்கிறது. அவங்க பாஸ்டர்கிட்ட போய் பேசுகிறார், மிஷனரியாக போகணும்னு சொல்லி. சரி, நீ மிஷனரியாக போகணும் என்றால் அந்த சரியான டீச்சிங் உள்ள சரியான ஆயத்தம் உள்ள இடத்துக்கு நீ போகணும், வெயிட் பண்ணு என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில் தான் எங்களுடைய மேகசின், அப்பொழுது எங்களுக்கு ரெகுலர் மேகசின் இருந்தது. அப்பொழுது அந்த மேகசினில் மிஷனரி ட்ரைனிங் பூட் கேம்ப் MTBC என்று ஒரு 6 மாத ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தினோம். அதான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ அதை பார்த்த பாஸ்டர், எனக்கு இந்த பாஸ்டரை தெரியும், மதுரையில் உள்ள ஒரு பாஸ்டர், இந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், ஆகவே நீ இந்த இடத்துல போய் படி, அவர்கள் உன்னை கைட் பண்ணுவார்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். 15 years ago அவர் படித்தார். அவருக்கு அப்பொழுது 22 வயது தான் ஆனது. So he came and he studied, then he went as a missionary. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற என்டையர் டீம், பீகாரில் இருக்கிற என்டையர் டீமுக்கு he is the leader. He is our field director. இன்றைக்கு அவருக்கு 37 வயது ஆகிறது. He is 37 years old. நீங்கள் இப்பொழுது அவருடைய ஃபேமிலி பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். You can see his family picture on the screen. ஆண்டவர் இவரை பயன்படுத்துகிறார். சம்பளம் அவருக்கு எவ்வளோ கொடுத்தோம் முதல்ல அங்கே போகும் பொழுது? how much did we pay? அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருந்தா கிடைச்சிருந்தா அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சிருக்குமோ அதில் 6ல் ஒரு பங்கு, 1/6 of what he would probably get if he had entered into government service. But இன்றைக்கு ஒரு திருப்தி, நிறைவு, is now married, he has 2 children as you see in the image. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து வருகிறார். he is also our overseer for our Odisha mission work. ஒரிசாவிலே இருக்கிற எங்களுடைய மிஷனரி பணியை மேற்பார்வையிடுகிற ஒரு நபர். ஹிந்தி இப்பொழுது அவருக்கு தெரியும். he translates when I go and preach there. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எங்களுடைய பீகார் அண்ட் ஒடிஷா மாநிலத்தில் இருக்கிற 160 மிஷனரிகள் அண்ட் சர்ச் பிளான்டர்ஸ் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையும் லீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு கிரேட் கிரேஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய ஒரு ஸ்டேட் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் அவர் கையிலே கொடுத்திருக்கிறார். அழைப்பு ரொம்ப தெளிவாக இருந்தது, அர்ப்பணம் ரொம்ப தெளிவாக இருந்தது, அபிஷேகமும் இப்பொழுது அதற்கு வேண்டிய காரியங்களை தேவன் தருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த தம்பியோடு இருக்கிறதை பார்க்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ ஒன் ஸ்டோரி. எங்களுடைய மிஷன் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரியை குறித்து நான் ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவருடைய நோக்கத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அது மிகவும் மகிமையாக இருக்கும். நான் முதல்ல சர்ச் பிளான்டிங் ஒர்க்கு சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்வதற்காக, சபையில்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசையை தேவன் உள்ளே போட்டார். ஒரு பாரத்தை தேவன் வைத்தார். அங்கே போகும் பொழுது எனக்கு சம்பளம் 300 ரூபா. எனக்கு சம்பளம் மாதம் 300 ரூபா. எங்கள் வீட்டு வாடகை 500 ரூபா. நான் ட்ராவல் பண்ணணும் சென்னையிலேருந்து சிங்கப்பெருமாள் கோயில். அங்கே வீக்கெண்டு நான் இருக்கும் பொழுது நான் அங்கே சமைச்சு சாப்பிடணும் அல்லது எதையாகிலும் வாங்கி சாப்பிடணும். அங்கே ஊழியம் செய்த நாட்களிலே
பிரெட்டு வாங்கி அப்புறம் நடுவில் வாழைப்பழத்தை வைத்து நான் சாப்பிட்டது எத்தனையோ முறை. ஃபார் மை மீல், ஃபார் மை டின்னர், ஃபார் மை லஞ்ச். பட் நோ ரிக்ரெட்ஸ். ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கிறார். காட் சீஸ் எவ்ரிதிங். இன்றைக்கும் எங்களுடைய மிஷனரி ஊழியத்தில் உள்ள மிஷனரிகளுக்கு சம்டைம்ஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதாந்திர உதவித்தொகை சில மாதங்கள் கொடுக்க முடியாமல் நாங்கள் தடுமாறுவோம். போன வருடம் இந்த பேண்டமிக் டைமில் அந்த லாக்டவுன் இன்டென்ஸாக இருக்கும் பொழுது எங்களுடைய மிஷன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் அநேகர் தங்களுக்கும் கஷ்டம் இருந்தபடினாலே கொடுக்க முடியவில்லை. Because they were not able to give, we were not able to support our missionaries with their monthly support. 2 மாதம் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மந்த்லி சப்போர்ட் நாங்கள் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஒருவரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. They were happily serving the Lord and praying for us and the work. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இருந்த எங்களுடைய மிஷன், பற்றாக்குறையிலே இருந்த மிஷன் ஸ்டில் தீவிரமாக செயல்படுவதற்கு ஆண்டவர் வழிநடத்துகிறார். There will be challenges, there will be difficulties. ஆமென். பிரியமானவர்களே, மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பணி செய்கிற உள்ளங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வில்லியம் கேரி, யோசிச்சு பாருங்க, ஒரு வெளிநாட்டுக்காரர் பல மாதம் கப்பல் பிரயாணம் பண்ணி இந்தியாவிற்கு வந்தார். வந்து ஊழியம் அவர் செய்தார். நோய், சப்போர்ட் போதுமான அளவு இல்லை. ஆனாலும் அவர் செய்தார். பல ஆண்டுகள் ஊழியத்தில் பலனும் இல்லாமல் இருந்தது என்று வாசிக்கிறோம். But you know what? Today he is called the father of modern missionary movement. முழு உலகத்தில் இருக்கிற நவீன கால மிஷனரி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் வில்லியம் கேரி. ஆப்பிரிக்காவில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மிஷனரி போனார், மெடிக்கல் மிஷனரி. அவருடைய கல்லறை நான் பார்த்திருக்கிறேன் ஜாம்பியாவில். இன்றைக்கும் கரண்ட் இல்லாத ஒரு கிராமத்தில் தான் அந்த கல்லறை இருக்கிறது. இமேஜின் 200 years ago when David Livingstone had gone there. பிரியமானவர்களே, தியாகமான இப்படிப்பட்ட மிஷனரிகளை நாம் ஜெபத்திலே தாங்க வேண்டும். தியாகமான இப்படிப்பட்ட மிஷனரிகளை நாம் கொடுத்து தாங்க வேண்டும். We must support the missionary work. நீங்கள் மிஷனரி ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுகிறவர்களா? Do you support missionary work? As a family, do you support missions? As a business, do you support missions? As a church, do you support missions? தியாகமாக ஊழியம் செய்கிறவர்களை நாம் ஆண்டவர் கனப்படுத்துகிறது போல் நாமும் கனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி கரிசனையாக இருக்கிறாரோ அதுபோல் நாமும் கரிசனையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்தை பார்த்து அவர் பூரிக்கிறார். தியாகமான உள்ளங்கள் இன்றும் இருக்கிறது. இயேசு முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக தியாகம் செய்தார். சில வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் சில பகுதியிலே ஊழியம் செய்வதற்காக தியாகத்திற்காக அழைப்பார். அப்படி நாம் நம்ம விட்டு கொடுப்போமா? ஆமென். பிரைஸ் காட். எங்களுடைய மிஷனரி ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் மிஷனரி ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரேயர் கைட் உங்களுக்கு அனுப்பப்படும். ரெகுலர் நியூஸ் லெட்டர்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். 3000 கிராமத்திலே திருச்சபை இல்லாத கிராமத்திலே சபைகள் ஆரம்பிக்கவும். பீகாரில் 500 கிராமத்திலே, ஒரிசாவிலே சபை இல்லாத கிராமத்திலே சபைகளை ஆரம்பிக்கவும் தீவிரமாக ஆண்டவருடைய கிருபையினாலே செயல்பட்டு கொண்டு வருகிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு உங்களுக்கு வழி நடத்தினால் நீங்கள் செய்யலாம். எங்களுடைய தொடர்பு எண் இப்பொழுது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் என்கரேஜிங் யூ டு பார்ட்னர் வித் அவர் ஒர்க். இஃப் யூ வாண்ட் டு விசிட் அவர் மிஷன் ஃபீல்டு, எங்களுடைய மிஷன் ஃபீல்டை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக
வரலாம். ஆமேன். வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் மிஷனரி ஊழியத்தை குறித்து, தியாகமான உள்ளங்களை குறித்து, நமக்கு தேவன் கொடுத்த வேலையை நாம் செய்யும் பொழுது அதை தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதை தேவன் கனப்படுத்துகிறார். தேவன் பலனை கொடுக்கிறார். அவர் ஒர்க் ஃபார் காட் இஸ் ரெக்கார்டட், ரெஸ்பெக்டட், ரிவார்டட். நிறைய மிஷனரிகளுடைய ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் ஆண்டவருடைய நோக்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணத்தோடு இருங்கள். ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல பாதை வழியாக என்னை கொண்டு போனார். இன்றைக்கு ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் என்றால் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வாஸ் தேர். ஆண்டவர் உங்களையும் அப்படி கொண்டு போகிற ப்ராசஸில் நீங்கள் விட்டு கொடுங்கள். A special process for a special purpose. A tailor-made process for the tailor-made purpose for every life. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோசேயை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஒரு உருவாக்கம் இருந்தது. யோவான் ஸ்நானகன் அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உருவாக்கம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்வதற்கு அவனுக்கு ஒரு உருவாக்கம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் அதுபோல உருவாக்கி பயன்படுத்துவாராக. விட்டுக் கொடுங்கள். We are saved to be called. நாம் ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய நோக்கத்திலே ஈடுபடுவதற்காக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும். உங்கள் அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும். ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய நோக்கத்திலே தங்களை இணைத்துக்கொள்ள ஈடுபட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. See you again tomorrow.